நம்ம தமிழ்நாட்டிலேயே முதல் தீமிதி திருவிழானா நம்ம பேரளம் மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா தாங்க. வருடந்தோறும் நீங்க தான் போட்டுட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா ஐயா? ஒரு 50 ஆண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். 50 வருஷமா இந்த கோயில் வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா வந்து பூச்சொரிதல் அப்படிங்கிற ஒரு விழா வந்து நடைபெறும். ஸோ தற்போது பாத்தீங்க அப்படின்னா வந்து பந்தக்கால் நடப்பட்டு வந்து பந்தல் போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு வீடியோல பார்த்தா தெரியும். இந்த ஊர் சரௌண்டிங்ல உள்ளவங்க வெளியூர்கள்ல இருந்துலாம் நிறைய பேர் வந்து இந்த விழாவில் வந்து கலந்துப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து சூப்பரா இருக்கும். வருகின்ற வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி. ஸோ அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து ஸோ ஒவ்வொரு தெருகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அலங்காரம், ஸோ ட்ரம்ஸ்லாம் வச்சு வேற லெவல் பண்ணுவாங்க. ஸோ அதன் பிறகு வந்து 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தீமிதி திருவிழா ஆனது வந்து நடைபெற உள்ளது. ஸோ நம்ம ஊர் சரௌண்டிங்கில் உள்ளவங்க எல்லாருமே கலந்துப்பாங்க. வெளியூர்கள் வெளிநாடுகள்லாம் நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க. ஸோ ரொம்பவே வந்து விமர்சையாக வந்து இந்த தீமிதி திருவிழா ஆனது நடைபெறும். ஸோ எல்லாரும் வந்து திருவிழாவுக்கு வாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்படியே போய் அம்மனை போய் பார்த்துட்டு அப்படியே தரிசனம் பண்ணுவோம். தீமிதி பூச்சி அரிஞ்சு வெள்ளம் முடிஞ்ச பிறகுதான் இந்த பந்தல் நாங்கள் பிரிப்போம். ஓகேங்க ஐயா. அதாவது 21 நாட்கள் இருக்கும். 21 நாள். நன்றிங்க. நன்றி.